Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة، حي على الصلاة. حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. बाहर बिठाए हैं लोग और ने, आगे भी आ सकते थे। एक साथ बन सकती है, लोग आगे आ जाए, पीछे से कुछ और आगे आ जाएंगे। जो बाहर हैं कुछ उनको उधर बुला लेना। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बअदु फअऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन। اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. إنما يعمر مساجد
مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخشى إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. इस आयत का तर्जुमा है कि अल्लाह की मसाजिद तो वही आबाद करता है जो अल्लाह पर ईमान लाए और यौम இந்த வசனத்தின் பொருள் कायम करे और ज़कात அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு बस करीब है தொழுகைகளை நிலைநாட்டி नबी की तरफ ஜக்காத் கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் அஞ்சாதவர் மட்டுமே அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பார்கள். இத்தகையவர்களே விரைவில் पहली मस्जिद வெற்றி பெறக்கூடியவர்கள். में अल्लाह ताला जुमा पढ़ने की तो அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் अल्लाह ताला அயர்லாந்தில் इस मस्जिद के அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் क़याम हर முதல் பள்ளிவாசலில் வைத்து நமக்கு அல்லாஹு தாலா ஜும்மா தொழுகையை தொழுவதற்கான தௌஃபீக்கை வழங்கியுள்ளான். के मसीह मोहम्मदी के मान அல்லாஹ் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருப்பதையும் நிலைத்திருப்பதையும் எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. और इसमें हाजिर होकर இது சிறிய பள்ளிவாசலாக இருந்தாலும் 5 वक्त அது இந்த விஷயத்தை அறிவிக்கின்றது. அதாவது முகமதிய மசீஹை ஏற்றுக்கொள்பவர்கள் ஏக இறைவனின் ஏகத்துவத்தை 5 வேளையும் அறிவிக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலில் வந்து ஏக இறைவனை 5 வேளையும் வணங்க வேண்டும். ये मसाजिद பள்ளிவாசல்கள் அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துகின்ற இடமாகும். மேலும் இது குழப்பங்கள் உருவாகும் இடம் அல்ல என்ற அறிவிப்பை செய்ய வேண்டும். இந்த பள்ளிவாசல்கள் எல்லா உலகங்களுக்கும் இறைவனாக இருக்கின்றவனை வணங்குவதற்காக கட்டப்பட்டுள்ளது. का इजहार किया। आज भी அவன் எல்லா காலங்களில் உள்ள மனிதர்களுக்காகவும் படைத்து வளர்த்து காக்கின்ற தனது ரப் என்ற பண்பை வெளிப்படுத்தியுள்ளான். नवाज அவன் கடந்த காலங்களிலும் ஒவ்வொரு சமுதாயத்தின் பௌதீக மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக தனது ரப் என்ற பண்பை வெளிப்படுத்தியுள்ளான். तमाम जहानों और तमाम இன்றும் தனது ரப் என்ற பண்பிலிருந்து உலகிற்கு அவன் அருள்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். எதிர்காலத்திலும் எப்போதும் அவன் தனது அருள்களை வழங்கிக் கொண்டே இருப்பான். इस बात का அவனுடைய படைத்து வளர்த்து காக்கின்ற பண்பு कि अल्लाह எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடன் மட்டும் தொடர்புடையதல்ல. हासिल करना है மாறாக இது मसीह मोहम्मद எல்லா உலகங்களுடனும் அனைத்து படைப்பினங்களுடனும் தொடர்புடையதாகும். ये हकीकी रंग में எனவே இந்த வகையில் முகம்மதிய மசீஹை ஏற்றுக்கொண்டவர்களது பள்ளிவாசல்கள் ये मसाजिद அல்லாஹ்வின் ஆன்மீகமான காத்தோம்பும் பண்பை பற்றிய அறிவை பெற வேண்டுமென்றால் दुनिया முகம்மதிய மசீஹின் ஜமாத்தில் இணைபவர்களுக்கே உண்மையான முறையில் அதிலிருந்தும் பலனை பெற முடியும் என்ற அறிவிப்பை செய்கின்றது. உலகிலிருந்து குழப்பங்களை அகற்றுவதற்காக இஸ்லாத்தின் அன்பு, நேசம், அமைதி, சமாதானம் ஆகியவற்றின் தூது செய்தியை வழங்குகின்ற कि दुनिया அந்த அழகிய போதனையை சிந்தித்து பாருங்கள் என்பதை அறிவிப்பதற்காகவே நாம் இந்த பள்ளிவாசல்களை கட்டுகின்றோம். ये मसाजिद உலகிற்கு அன்பு, நேசம் மற்றும் சகோதரத்துவம் ऐलान करती हैं தேவைப்படுகின்றது என்பதை இந்த பள்ளிவாசல்கள் அறிவிக்கின்றன. हर किस्म के சண்டை, போர்கள் பற்றிய அறிவிப்பை அது செய்யவில்லை. हालात से வாள் மற்றும் துப்பாக்கி குண்டுகள் பற்றி அது அறிவிப்பு செய்யவில்லை. बात का निशान நாம் கட்டுகின்ற இந்த பள்ளிவாசல்கள், कि यहाँ आने वाले இந்த பள்ளிவாசல்களில் வருபவர்களது உள்ளம் हर எல்லாவிதமான அநீதிகள் மற்றும் உரிமைகளை பறிக்கின்ற எண்ணங்களிலிருந்து தூய்மையாக இருக்கின்றது என்ற அறிவிப்பை செய்கின்றது. दिल में रहम நமது பள்ளிவாசல்கள்
இங்கு வருபவர்கள் மற்றவர்களது உரிமைகளை செலுத்துவதற்கு எல்லா வகையான தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர் என்பதற்கான அடையாளமாகவும் மையமாகவும் திகழ்கின்றது. हक की अदायगी से அந்த உரிமைகளை செலுத்துவதற்காக எங்கு நம்மவர்களுக்காக அவர்கள் கருணையின் உணர்வால் நிரம்பி காணப்படுகின்றனரோ அங்கு எதிரிகள் மீதுள்ள பகைமை கூட அவர்களுடன் நீதியுடன் நடந்து கொண்டவாறு அவர்களது உரிமைகளை செலுத்துவதிலிருந்தும் அவர்களை தடை செய்வதில்லை. हर शख्स நாம் கட்டுகின்ற இந்த பள்ளிவாசல்கள் மார்க்க சுதந்திரத்தை எல்லோரையும் விட சிறந்த முறையில் வெளிப்படுத்துபவர்கள் நாங்கள்தான் என்ற அறிவிப்பை செய்கின்றது. அதை வெளிப்படுத்துவதற்காக நமது பள்ளிவாசல்களின் கதவும் ஒவ்வொருவருக்காகவும் திறந்திருக்கின்றது. इस बात का ஏக இறைவனை வணங்குகின்ற ஒவ்வொரு நபரும் இந்த பள்ளிவாசலில் இறைவணக்கம் செய்வதற்கு எந்த தடையும் இருக்காது. அவர் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் அவருக்கு இந்த தடை இருக்காது. நமது பள்ளிவாசலும் இதில் வருகின்ற ஒவ்வொரு அகமதியும் திருக்குரானின் போதனைக்கேற்ப ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமின் மீது எல்லா மதங்களின் வணக்கஸ்தலங்களையும் பாதுகாப்பது அவர்களது பொறுப்பும் கடமையுமாகும் என்ற அறிவிப்பையே செய்கின்றனர். தமது பள்ளிவாசலை பாதுகாப்பது எந்த அளவு அவசியமானதோ அந்த அளவு இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் அவர் மீது கடமையாகும். நாட்டுப்பற்றுடன் நடந்து கொள்வது ஒரு நம்பிக்கையாளரது ஈமானின் ஒரு பகுதியாகும். இதன் பக்கமும் நமது பள்ளிவாசல்கள் நமக்கு கவனமூட்டுகின்றன. தனது நாட்டின் தமது சமுதாயத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளாதவரை ஒருவர் உண்மையான நம்பிக்கையாளராக ஆக முடியாது. சுருக்கமாக இப்படிப்பட்ட எண்ணற்ற விஷயங்கள் பள்ளிவாசல்களுடன் உண்மையான முறையில் தொடர்புள்ளவர்களிடமிருந்து கோரப்படுகிறது. அதாவது அல்லாஹ்விற்கும் அவனது படைப்பினங்களுக்கும் செலுத்த வேண்டிய உரிமைகள் சரியான முறையில் செலுத்தப்படும் போதுதான் பள்ளிவாசல்களுக்குரிய உரிமைகள் செலுத்தப்படுகின்றது. ये अदायगी की இந்த எல்லா விஷயங்களையும் செய்யும்படி அல்லாஹு தாலா நமக்கு திருக்குரானில் கட்டளையிட்டுள்ளான். இந்த எல்லா விஷயங்களையும் செய்யும்படி நமது எஜமானரான முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் கவனமூட்டியுள்ளார்கள். தமது செயல் மற்றும் அழகிய முன்மாதிரியின் மூலமாக அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அவனது படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்தியவாறு மனிதத்தன்மையின் கண்ணியத்தை நிலைநாட்டியவாறு அன்பு, சாந்தி, அமைதி ஆகியவற்றை நிலைநாட்டுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முன்மாதிரியை நிலைநாட்டியுள்ளார்கள். இது சொல்வதற்குரிய விஷயம் மட்டுமல்ல, மாறாக வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறிஸ்துவர்களின் இறை வணக்கத்திற்கான நேரம் வந்தபோது மதீனாவில் இருந்த மஸ்ஜித் நபவியில் வைத்து அவர்கள் இறைவனை வணங்குவதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஆக இதுவே அந்த உண்மையான இஸ்லாமிய போதனையாகும். இதனையே இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பரும் உண்மையான அடியாரும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். இதுவே உண்மையான இஸ்லாமிய போதனையும் செயலும் ஆகும். இந்த சிந்தனையுடன் எங்கு நீங்கள் பள்ளிவாசல்களை கட்டினாலும் அங்கு தப்லீகிற்கான புதிய வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும். இதை செய்யும்படியும் இந்த போதனையை பரப்பும்படியும் நமக்கு கட்டளையிட்டு இவற்றையே காலத்தின் இமாமான வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மற்றும் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். मकसद है जिसके लिए हमें மேலும் இந்த சிந்தனையுடன் எங்கு நீங்கள் பள்ளிவாசல்களை கட்டினாலும் அங்கு இஸ்லாம் பற்றிய அறிமுகம் மற்றும் தப்லீகிற்கான புதிய வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும் என்றும் கூறினார்கள். மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவனம் செலுத்துவர். இந்த அழகிய போதனை அவர்களை ஈர்த்துவிடும். இதன் மூலம் உங்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். இந்த நோக்கத்திற்காகவே நாம் பள்ளிவாசல்களை கட்ட வேண்டும். இந்த போதனைகளைத்தான் இன்று மீடியாக்கள் மூலம் பார்த்து அதை பற்றி அறிந்து உலகம் அதன் பக்கம் கவனம் செலுத்துகின்றது. ஒரு சாதாரண மனிதரிலிருந்து பெரும் பெரும் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இதனை பார்க்கின்றனர். அதாவது ஒருபுறம் தீவிரவாதத்தை விரும்புகின்ற பிரிவினர் இருக்கின்றார்கள். அவர்கள் தாக்குதல் நடத்துவதிலும் எவ்வித வித்தியாசமும் காட்டாமல் அனைவரையும் கொலை செய்வதிலும் கொள்ளையடிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் ஒரு ஜமாத் இருக்கின்றது. அது அன்பு, நேசம், சமாதானம், அமைதி ஆகியவற்றிற்காக முயற்சி செய்கின்றது. ஒருபுறம் இப்படிப்பட்ட பெயர்தாங்கி முஸ்லிம்களின்
பள்ளிவாசல்களிலிருந்து ஏச்சு பேச்சுகள், அசுத்தமான சொற்கள் ஆகியவற்றின் மூலம் அவர்கள் தமது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். மறுபுறம் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் விஷயங்களே பேசப்படுகின்றது. மேலும் எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடத்திலும் இல்லை வெறுப்பு என்ற முழக்கம் இருக்கின்றது. நிச்சயமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்களது கவனத்தை ஈர்க்கக்கூடியவையாக உள்ளன. இந்த இரு வகையான முஸ்லிம்களிடையே ஏன் வித்தியாசம் காணப்படுகிறது என்று மக்கள் ஆராய்கின்றனர். பிறகு இந்த ஆராய்ச்சி இன்றைய காலத்தின் புதிய மீடியாக்கள் மற்றும் இணையதளம் மூலம் அஹ்மதியா ஜமாத் பற்றி தகவல்களை அறிய முயற்சி செய்ய வைக்கின்றது. நேற்றைக்கு முந்தைய நாளில் டூப்ளின் பாராளுமன்றத்திற்கு செல்ல நேர்ந்தது. சில பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. அஹ்மதியா ஜமாத் மனிதத்தன்மையின் கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த அளவு முயற்சி செய்கின்றது என்றால், மேலும் அமைதியை நிலைநாட்ட அது எந்த அளவு பாடுபடுகிறது என்றால், அஹ்மதியா ஜமாத் டப்ளினிலும் தனது பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார். அதன் மூலம் இந்த அன்பு மற்றும் உயர்ந்த கண்ணியத்தை நிலைநாட்டும் போதனைகள் எனது நகரமான இந்த நகரத்திலும் பரவ வேண்டும் என்று அவர் கூறினார். இவ்வாறு அல்லாஹு தாலா உலகிற்கு கூறுகின்றான். அதாவது படத்தின் ஒரு புறத்தை மட்டும் பார்த்துவிட்டு இஸ்லாம் பற்றிய தவறான எண்ணத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள், மாறாக படத்தின் மறுபுறத்தையும் பாருங்கள், அதுவே உண்மையான காட்சியை காட்டுகின்றது. இதனை இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான அடியாரின் ஜமாத் எடுத்துக் கூறுகின்றது. இங்கு நாம் பள்ளிவாசலை கட்டிவிட்டோம் என்ற விஷயத்தால் மட்டும் நாம் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. இன்று உலகம் MTA மூலமாக நீங்கள் கட்டிய பள்ளிவாசலை பார்த்துவிட்டது, எங்களிடமும் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது என்று உலகிற்கு கூறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக நீங்களும் ஆகிவிட்டீர்கள். ஒரு ஃபங்க்ஷன் மாலையிலும் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். அதில் படித்த மக்களுக்கு உங்களது பள்ளிவாசலை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அல்லது இந்த மக்கள் பள்ளிவாசலின் அழகை பற்றி புகழ்ந்து கூறுவார்கள், அல்லது இப்போதே புகழ்ந்து கூற ஆரம்பித்திருப்பார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நகரத்திலிருந்தும் வெளியிலிருந்தும் பல்வேறு வகையான மக்கள் பள்ளிவாசலை பார்க்க வருவார்கள். இத்தனை மக்கள் அல்லது இத்தனை குழுக்கள் பள்ளிவாசலை பார்க்க வந்தனர் என்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவற்றால் நாம் நமது நோக்கத்தை அடைந்து விட்டோம் என்று நீங்கள் கருதலாம். ஆனால் இவை இதன் நோக்கம் அல்ல. இந்த பள்ளிவாசல் மூலம் பல அறிவிப்புகளை நீங்கள் செய்கின்றீர்கள். இந்த எல்லா விஷயங்களும் ஒரு மிக பெரும் பொறுப்பை உங்கள் மீது சுமத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்புகளின் பக்கம் இங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் எவ்வாறு இந்த பொறுப்பை நிறைவேற்றுவது என்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த பள்ளிவாசல் எத்தகைய விஷயங்களை வெளிப்படுத்துகின்றது, அதிலிருந்து என்ன அறிவிப்புகள் செய்யப்படுகின்றது என்பதை பற்றி நான் கூறினேன். எவ்வாறு நாம் அல்லாவிற்குரிய உரிமைகளை செலுத்த வேண்டும், அல்லாவின் அடியார்களுக்குள்ள உரிமைகளை செலுத்த வேண்டும். இந்த உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனம் இல்லை என்றால் நமது வாதங்களும் வெற்று வாதங்களாகும். நமது முழக்கமும் அறிவிப்புகளும் உலகை ஏமாற்றக்கூடிய விஷயங்களாகும். நாம் வெறும் நாவளவிலான விஷயங்களை கூறுவது, பிரச்சாரம் செய்வது ஆகியவற்றின் மூலம் உலகில் உள்ளவர்களை மகிழ்விக்கலாம். ஆனால் நமது வாழ்வின் நோக்கமான இறைவனை திருப்திப்படுத்துவது மற்றும் அவனது விருப்பத்திற்கேற்ப நமது செயல்களை வடிவமைத்துக் கொள்வது ஆகியவற்றின் பக்கம் நமது கவனம் இருக்காது. நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனங்களிலும் அல்லாஹு தாலா பள்ளிவாசலை நிரப்புபவர்களின் தனி சிறப்புகளை பற்றி எடுத்துக் கூறியுள்ளான். இந்த வசனத்தில் விரிவான கருத்து இறை இல்லமான கௌபாவிலிருந்து பள்ளிவாசலை நிரப்புபவர்களிடம் இருக்க வேண்டிய தனி சிறப்புகளை உடையவர்கள் வருகின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலையும் சென்றடைகின்றது. இதை பற்றி இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்பிக்கை கொண்டவர்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றவர்களின் ஈமானின் தரம் பற்றி அல்லாஹு தாலா ஓரிடத்தில் அஷத்து ஹுப்பன் லில்லா, அதாவது நம்பிக்கையாளர்கள் எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கின்றனர் என்று கூறுகின்றான். வேறு எந்த உலக நேசமும் அவர்களிடம் மிகைத்திருக்காது. அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக அதற்கேற்ப தங்களது வாழ்வை கழிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு உலக நேசத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பை மறந்து விடுவது என்பது நடக்காத ஒன்றாகும். அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு அவனை வணங்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது.
தமது பணியை சாக்காக வைத்து மனிதன் தொழுகைகளை மறந்துவிடக் கூடாது. ये नहीं होता பொருளாதார பலன்களை பெறுவதற்காக பொய்யின் உதவியை பெறக்கூடாது. ताला की मोहब्बत को भूल जाए. இப்படிப்பட்ட பணிகளை செய்கின்ற போது எனக்கு இறைவன் மீது அதிகம் அன்பு இருக்கின்றதா அல்லது உலக பலன்கள் மீது அதிகம் அன்பு இருக்கின்றதா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். की इबादत की जाए. உலக பொருட்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளிலிருந்து விலக்கி நம்மை தொலைவில் கொண்டு செல்கின்றனவென்றால் பிறகு உலகத்தின் மீதுள்ள நேசம் மிகைத்து விட்டது என்று அதற்கு பொருள். झूठ का सहारा ले ले. அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறைவனது தன்மான உணர்வானது चाहिए ஒரு மூமின் இறைவன் மீது வைக்கின்ற அன்பிற்கு இணையாக அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது या दुनियावी मुफादात. அன்பு கொள்வதை விரும்புவதில்லை. अगर दुनियावी चीजों में நமக்கு எல்லாவற்றையும் விட பிரியமான ஈமானை நாம் அன்பு கொள்வதில் அல்லாஹ்விற்கு இணையாக வேறொருவரை இணையாக்காமல் இருப்பதன் மூலமாகவே பாதுகாப்பாக வைக்க முடியும். एक जगह फरमाते எனவே இது மிகவும் சிந்திக்கத்தக்க விஷயமாகும். हैं खुदा ताला की எனக்கு இறைவன் மீது அன்பு இருக்கின்றது, தூதரின் மீது அன்பு இருக்கின்றது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் கூறுகின்றார். गैर से शराकत नहीं பிறகு ஒருவர் மற்றவரை கொலை செய்வதில் ஈடுபடுகின்றார். எனக்கு இறைவனிடமும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் அன்பு இல்லை என்று எந்த முஸ்லிமின் நாவு கூறுவதையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் எத்தனை பேர் இறைவன் மற்றும் அவனது தூதரின் கட்டளைக்கேற்ப செயல்படுகின்றனர்? मुझे रसूल தொழுகை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் தொழுகைக்குரிய உரிமையை செலுத்தியவாறு தொழுகின்றோமா कभी किसी के मुंह என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நம்மில் பலரும் 3 தொழுகைகளை அல்லது 4 தொழுகைகளை தொழுகின்றோம் என்றே பதில் கூறுகின்றோம். நம்மில் பலரும் தொழுகைகளை எந்த அளவு விரைவாக தொழுகின்றோம் என்றால் நமது தோள்களில் இருந்து ஒரு சுமையை இறக்கிவிட்டோம் என்பது போல் நடந்து கொள்கின்றோம். தொழுகை நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்வதற்கும் அவன் மீது அன்பு கொள்வதற்கும் உள்ள ஒரு வழியாகும். नमाजें पढ़ते हैं அதை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவன் மீது உள்ள அன்பின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றவில்லை என்றே பொருள். फिर बहुत பிறகு நம்பிக்கை கொள்பவர்கள் தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் அவர்களை தங்களது ஒரு தீர்ப்பின் பக்கம் அழைக்கின்ற போது, ஏதாவது ஒரு விஷயம் பற்றி जो खुदा ताला கட்டளையிடும் போது நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டு நடந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். எனவே இந்த தரத்தை பற்றி ஒவ்வொருவரும் ஆய்வு செய்து तो मोहब्बत பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். நாமே செய்யும் ஆய்வுதான் நமது நிலைமைகளை பற்றி நமக்கு தெரிவிக்கும். திருக்குர்ஆன் எண்ணற்ற கட்டளைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றது. किसी फैसले के बारे में இது தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் திருக்குர்ஆனில் 700 கட்டளைகள் உள்ளன என்று எழுதியுள்ளார்கள். सुना और इताअत की. எவர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லையோ हर एक को लेने की மேலும் அவற்றிற்கேற்ப செயல்பட முயற்சி செய்வதில்லையோ जायजा ही हमें அவர் என்னை விட்டு விலகி செல்கின்றார், என்னுடன் அவருக்கு இருக்கும் தொடர்பை बेशुमार வெட்டிவிடுகின்றார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். के बारे में हज़रत मुस्लिम अलैहि அல்லாவின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படும் போதுதான் நாம் அல்லாவின் மீது வைத்திருக்கும் ஈமான் முழுமையடையும். பிறகு நாம் மறுமையின் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஆனால் நம்மில் பலரும் மறுமையின் மீது ஈமான் கொண்டிருப்பதாக கூறுவது வெறும் நாவளவில் கூறும் விஷயமே ஆகும். ஏனென்றால் மறுமையின் மீது முழுமையான ஈமான் இருந்தால் பிறகு மனிதன் பல பாவங்களில் இருந்தும் பிறரது உரிமைகளை பறிப்பதிலிருந்தும் தவிர்ந்து கொள்வான். நாம் உலக சட்டங்களின் மீதுள்ள அச்சத்தால் பல பாவங்களை செய்வதிலிருந்தும் விலகிவிடுகின்றோம். सिर्फ मुंह की बातें நாம் பிடிபட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று நாம் பயப்படுகின்றோம். तो மேலதிகாரிகளின் மீதுள்ள அச்சத்தால் நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம். இப்படிப்பட்ட எல்லா தவறுகளையும் நாம் செய்வதற்கான காரணம் மறுமையை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று நாம் வாதம் செய்த பிறகும் கூட நாம் அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. खौफ से लेकिन நம்மில் பலரும் தொழுகின்றோம், நம்மில் பலரும் மிகவும் உருக்கமாக தொழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதில் நமது உலக நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக தொழுகின்றோம். சிலர் மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றனர். இவ்வளவு நீண்ட காலமாக இவர்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் ஏன் இருக்கின்றார்கள் என்று கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகின்றனர். அல்லாஹு தாலா கூறுகின்றான், பள்ளிவாசலை நிரப்பக்கூடியவர்கள் தொழுகைகளை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகின்றனர். ஜமாத்தாக தொழுவது, குறித்த நேரத்தில் தொழுவது ஆகியவற்றை बात करने वाले அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவர்கள் செய்கின்றனர். खुदा ताला के लिए करते हैं. बाजमात नमाजें
उनकी पाबंदी அவர்களது இறைவணக்கம் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக இருக்கின்றது. அவர்களது பொருள் தியாகம் இறைவனது திருப்தியை பெறுவதற்காக இருக்கின்றது. रसूल के लिए होती हैं। இறைவனை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் அஞ்சுவதில்லை. இறைவன் கூறுகின்றான், அப்படிப்பட்ட மக்கள் நம்பிக்கை கொள்வதாக வாதம் மட்டும் செய்ய மாட்டார்கள், மாறாக அவர்களுக்கு அல்லாவின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. जो सिर्फ அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நேர்வழியின் புதிய புதிய வழிகளின் பக்கம் எழுகின்றது. उन्हें अल्लाह ताला की ஒவ்வொரு வழியும் भी नजर आती அவர்களுக்கு வெற்றியின் கதவுகளை திறந்து தந்து கொண்டே செல்கின்றது. இந்த நேர்வழி அவர்களை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்கின்றது. அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கின்றன. இது அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத் மீது செய்துள்ள பேருபகாரமாகும். அவன் ஜமாத்திற்கு எத்தகைய நம்பிக்கையாளர்களை வழங்கியுள்ளான் என்றால் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பதாக வாதம் மட்டும் செய்வதில்லை. अल्लाह ताला का ये அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவது அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டதனால்தான் அஹ்மதியா ஜமாத் ஒட்டுமொத்த ஜமாத் என்ற நிலையில் முன்னேற்றத்தின் இலக்குகளை கடந்து மேலும் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அருள்களில் பங்கு பெறுவதற்கும் பள்ளிவாசலை நிரப்புவதற்குரிய உரிமையை செலுத்துவதற்கும் நம்மில் ஒவ்வொருவரும் நம்மை பற்றி ஆய்வு செய்து பார்ப்பது அவசியமானதாகும். அதன் மூலம் எந்த ஒரு அகமதி ஆணும் பெண்ணும் இந்த முன்னேற்றத்தின் அருள்களையும் அல்லாவின் அருள்களையும் பெறுவதிலிருந்து விலகி இருக்கக்கூடாது. हर वक्त நமது அச்சம் உலகத்திற்கான அச்சமாக இருக்கக்கூடாது. நமக்கு அச்சம் ஏற்படுகின்றதென்றால் நமது அன்பான இறைவன் நம்மிடம் வெறுப்படைந்து விடக்கூடாது और अल्लाह ताला के என்ற அவன் மீதுள்ள அன்பில் நிறைந்த அச்சமாக அது இருக்க வேண்டும். எனவே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு உலகின் பார்வை நம் மீது படும்போது முன்பை விட அதிகமாக நாம் ஈமானின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றியவாறு நாம் நம்மை ஆய்வு செய்து பார்ப்பதுடன் நமது செயல்களை இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப வடிவமைத்துக் கொள்வதற்கு நாம் செய்யும் முயற்சிகள் முன்பை விட அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். அப்போதுதான் பள்ளிவாசலை பார்த்து அதன் பக்கம் கவனம் செலுத்துபவர்களுக்கு நாம் சரியான முறையில் வழிகாட்ட முடியும். पहले से பள்ளிவாசல் கட்டப்பட்ட பிறகு தப்லீக் அதாவது உண்மையான இஸ்லாமாகிய அஹ்மதியத்தை அறிமுகப்படுத்துவதற்கான புதிய வழிகள் திறக்கும். सही रहनुमाई कर सकें। அவை இப்போதும் திறந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே மக்கள் வருவார்கள், பார்ப்பார்கள். உலகில் எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டப்படுகின்றதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் வருகின்றனர். रास्ते खुलेंगे। பள்ளி மாணவர்களும் வருகின்றனர். இன்று சில முஸ்லிம்களின் சில செயல்களின் காரணமாக உலகின் பார்வை அதிகமாக முஸ்லிம்களின் மீது இருக்கின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்றே இது பற்றிய ஆராய்ச்சி மிகவும் அதிகமாக இருக்கின்றது. நமது செயல்கள் மற்றும் நமது நிலைமைகள் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை பார்ப்பார்கள். பிறகு நிச்சயமாக அதனால் அவர்கள் தாக்கத்திற்கு ஆளாவார்கள். எனவே பள்ளிவாசலை கட்டிய பிறகு இங்கு வசிப்பவர்களின் பொறுப்பு மிகவும் அதிகமாகிறது. நான் மீண்டும் மீண்டும் இதை கூற காரணம், இனி நீங்கள் மறைவாக இருக்க முடியாது. ஒரு காலம் இருந்தது, அப்போது அயர்லாந்தின் ஜமாத் சிறியதாக இருந்தது, யாருக்கும் அதை பற்றி தெரியாமல் இருந்தது. அல்லது இப்போது நீங்கள் மக்களுக்கு தெரியாத நபர்களில் ஒருவராக இல்லை. रहने वालों की जिम्मेदारी பள்ளிவாசலின் அழகான கட்டிடமும் உயர்வான மினாராவும் ஒவ்வொரு நாளும் உங்களை உலகிற்கு அறிமுகம் செய்து வைக்கின்றது. पे हुए नहीं रहे। இன்று அகமதி அல்லாதவர்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற மாலையில் நடைபெற இருக்கின்ற துவக்க நிகழ்ச்சியில் இந்த அறிமுகம் ஒவ்வொருவரையும் சென்றடையும். பத்திரிகைகளும் இதை பற்றி சில விஷயங்களை எழுத ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் பல செய்திகள் வெளிவரும் இன்ஷா அல்லாஹு தாலா. आपको दुनिया से मुतारफ அவை அஹ்மதியா ஜமாத் தொடர்பாகவும் உண்மையான இஸ்லாம் தொடர்பாகவும் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு மேலும் பல விஷயங்களை தெரிவிக்கும். இந்த பள்ளிவாசல் கேல்வேயில் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மட்டும் இருக்காது, மாறாக மற்ற நகரங்களில் உள்ள மக்களும் உங்களை பற்றி அறிந்து கொள்வார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இங்கு வந்து பள்ளிவாசலை பார்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள். इंशाल्लाह आएंगे। இதுவே நமது பல மக்களுடன் உள்ள அனுபவமாகும். इस्लाम के बारे நான் கூறியது போன்றே உங்களது தப்லீகில் விரிவான நிலை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். और ये मस्जिद இதற்காக ஒவ்வொரு அகமதியும் அறிவு சார்ந்த விஷயங்களின் அடிப்படையிலும் தயாராக வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலம் மார்க்க ரீதியிலான மற்றும் அறிவுபூர்வமான பதில்களை அவர்களால் கூற முடியும். நமது செயலளவிலான நிலைமைகளையும் ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை பார்க்க விரும்புகின்ற அந்த தரத்திற்கேற்ப அமைத்துக் கொள்வது அவசியமானதாகும். அந்த தரம் என்ன என்பதை பற்றி நான் முதலில் கூறிவிட்டேன்.
इसके लिए हर अहम திருக்குரானின் எல்லா கட்டளைகளுக்கும் ஏற்ப செயல்படுவதுதான் அந்த தரமாகும். நீங்கள் எப்படிப்பட்ட முன்மாதிரியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இங்கு வசிப்பவர்கள் தாமாகவே உங்கள் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டிலும் மார்க்கத்தின் மீது அதிகமாக ஈடுபாடு இருக்கின்றது. இது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும். இங்குள்ள செல்வந்தர்களும் உலகவாதிகளும் ஏழைகளும் தாங்கள் கிறிஸ்துவர்களாக இருப்பதை பற்றி கூறுகின்றனர். நாங்கள் மார்க்கத்தை சார்ந்திருப்பவர்கள் என்பதை வெளிப்படுத்தி கூறுகின்றனர். और जिसके बारे में அவர்கள் கிறிஸ்துவத்தை தங்களுக்கு ரட்சிப்பை வழங்கக்கூடிய மார்க்கமாக கருதுகின்றனர். அவர்களுக்கு நாம் கூற வேண்டும், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நமது போதனைகளுக்கேற்ப அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட உண்மையான நபி ஆவார்கள். அவரிடம் இறைவன் ஒப்படைத்த பணிகளை சிறந்த முறையில் செய்து முடித்த பிறகு அவர்கள் இவ்வுலகை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள். कि यहाँ के எல்லா சக்திகளின் எஜமானனும் எல்லா உலகங்களின் இறைவனும் தனித்திருக்கின்ற ஏக இறைவனாவான். அவனை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வணங்கினார்கள். அவர்களது தூய தாயாரான ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஏக இறைவனையே வணங்கினார்கள். கடந்த கால நபிமார்களின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப இறுதியான முழுமையான ஷரியத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். ईसा के हवाले से இந்த ஷரியத் தான் முழுமையானதும் ரட்சிப்பை வழங்கக்கூடியதுமாகும். இறைவனது நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதுமாகும். मुताबिक இம்மையையும் மறுமையும் बरहक में சரி செய்வதற்கான வழியாகும். ஆனால் வெறும் வாதம் மட்டும் செய்யாமல் रोजा काम को இந்த ஷரியத்திற்கேற்ப செயல்பட்டவாறு இஸ்லாம் உயிருள்ள மார்க்கமாக இருப்பதற்கான ஆதாரம் இதுவாகும் என்பதை அவர்களுக்கு நாம் கூற வேண்டும். खुदाए वाहिद ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவாறு ईसा अलैहिस्सलाम ने भी வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் எங்களை இறைவனை சந்திக்க வைத்தார்கள். पहले अंबिया की पेशगोइयों அவன் எத்தகைய இறைவன் என்றால் அவன் எங்களது துஆக்களை கேட்கின்றான், कामिल शरीयत लेकर அவற்றை ஏற்றுக்கொள்கின்றான். அவன் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப தனது அடையாளங்களையும் காட்டுகின்றான். எனவே இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொள்வதன் மூலமே உலகம் எஞ்சியிருப்பது இருக்கின்றது. और निजात दिलाने இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹின் மடியில் அமர்வதன் மூலமாகவே அல்லாஹ்வுடன் உயிருள்ள தொடர்பு உருவாக முடியும். संवारने का ஆனால் என்ன, நாம் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு எவ்வித தயக்கமின்றி கூற முடியுமா, அல்லது இதை நான் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை சற்று நிதானமாக நின்று யோசிக்க வேண்டியது வருமா? மற்றவர்கள் எனக்கு पैरवी में துஆ ஒப்புக்கொள்வது தொடர்பான சவாலை விடுத்தால் माऊद அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் நான் இருக்கின்றேனா? எனக்கு இறைவனுடன் தொடர்பு இருக்கின்றதா? நான் இறைவன் மீது உள்ள அச்சத்தையும் அவன் மீது உள்ள அன்பையும் உள்ளத்தில் வைத்தவாறு अपने वादे के मुताबिक எனது வாழ்க்கையை அவன் கூறியுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப வடிவமைத்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கின்றேனா? அவ்வாறு இல்லை என்றால் எனது பொறுப்புகள் பற்றிய உணர்வு எனக்கு இல்லாமல் அவற்றை நிறைவேற்றாமல் நான் எப்படி உலகிற்கு அழைப்பு விடுக்க முடியும்? को बगैर किसी झिझक के அன்பர்களே, வரவேண்டிய மசீஹ் வந்துவிட்டார் என்று நான் உலகிற்கு எப்படி கூற முடியும்? या ना कहूं இந்த மசீஹ் உங்களிடம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்று மக்கள் உங்களிடம் கேட்பார்களா மாட்டார்களா? कि उसे कबूल करूं நீங்கள் எனக்கு என்னிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக பேராசை காட்டி இந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹை और उसकी मोहब्बत ஏற்றுக்கொள்வதன் பக்கம் கவனமூட்டியிருந்தீர்கள். अपनी जिंदगी को उसके बताए हुए உங்களுக்கு இறைவனுடன் எத்தகைய தொடர்பு ஏற்பட்டிருக்கின்றது? की कोशिश कर रहा हूं இறைவனுடன் உங்களுக்கு தொடர்பை உருவாக்க முடியும் என்று பேராசையூட்டி மசீஹ் மவுதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் எனக்கு அழைப்பு விடுக்கின்றீர்கள். और उन्हें निभाए बगैर அல்லாஹ்விற்குரிய உரிமையை அவனை வணங்கியவாறு செலுத்த வேண்டும் என்று உங்களது மார்க்கம் உங்களிடம் கூறுகின்றது. இன்னும் சொல்வதென்றால் உங்களது திருக்குரானில் மனித வாழ்வின் நோக்கம் இறைவனை வணங்குவதாகும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள். எத்தனை தொழுகைகளை நீங்கள் ஜமாத்தாக தொழுகின்றீர்கள்? நீங்கள் பள்ளிவாசலை அழகாக கட்டியுள்ளீர்கள். ஆனால் அதன் அழகு தொழுகையாளிகளின் நிலைமைகளில் இருக்கின்றது. हमारा अपना அதன் அழகு அவர்கள் மூலமாகத்தான் பிரகாசிக்கும். என்ன, நீங்கள் ஐவேளை தொழுகைகளை பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகின்றீர்களா? मौत को कबूल करने की நீங்கள் அல்லாஹ்வின் அடியாளுக்குரிய உரிமைகளை செலுத்துகின்றீர்களா? हमारा दीन तुम्हें திருக்குரான் உங்களை பற்றி ஹைரே உம்மத், அதாவது நீங்கள் மக்களின் நலனுக்காக படைக்கப்பட்டுள்ள தலை சிறந்த சமுதாயம் என்று கூறுகிறது. कि इंसानी जिंदगी का मकसद ஏனென்றால் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றீர்கள் என்று கூறுகிறது.
कितनी नमाजें கேட்பவர்கள் நம்மிடம் நீங்கள் போதனை செய்வதால் மட்டும் உங்களது நோக்கம் நிறைவேறிவிடுமா என்று கேட்பர். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் எதை கூறுகின்றீர்களோ அதற்கேற்ப செயல்படுகின்றீர்களா என்று உங்களையே நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். 5 वक्त नमाजें मस्जिद உறவினர்களிடமும் பிற மக்களிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள். ஆனால் உங்களது செயல் இதற்கேற்ப இருக்கின்றதா? உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றை திரும்ப செலுத்துவது மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக நீங்கள் பேசுகின்றீர்கள். बुराइयों से रोकते हो। அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவற்றை திரும்ப செலுத்துவதையும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதையும் நீங்கள் 100% முழுமையாக கடைபிடிக்கின்றீர்களா? अगर नहीं நீங்கள் தியாகம் மற்றும் பணிவு பற்றிய விஷயங்களை கூறுகின்றீர்கள். कि क्या ஆனால் உங்களது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இது வெளிப்படுகின்றதா? पूछने वाले पूछेंगे இஸ்லாம் எங்களுக்கு நல்லெண்ணம் கொள்ளுமாறு போதிக்கின்றது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் உங்களது அன்றாட வாழ்வில் நீங்கள் நல்லெண்ணம் கொள்வதை நடைமுறைப்படுத்தியுள்ளீர்களா இல்லையா अपनी ईमान என்று கேட்பவர்கள் கேட்கின்றனர். திருக்குரான் உண்மையில் நிலைத்திருக்குமாறு क्या ईमानतों का हक अदा करने எங்களுக்கு பெரும் போதனைகளை தந்துள்ளது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உலக பலன்களை பெறுவதற்காக நீங்கள் பொய்யின் உதவியை நாடியதை நானே பார்த்துள்ளேன் என்று அவர்கள் கூறுகின்றனர். நமது செயல் அவர்கள் முன்னால் இருக்கும்போது நம்மால் எதுவும் கூற முடியாது. कि इस्लाम हमें हुस्न நீங்கள் இஸ்லாம் கோபத்தை அடக்குமாறு போதிக்கின்றது, மேலும் கண்டும் காணாமல் நடந்து கொள்ளும்படி கூறுகின்றது तुम अपनी என்று கூறுகின்றீர்கள். लागू भी போதனை மிகவும் சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் உங்களது அன்றாட வாழ்வின் விவகாரங்களில் இதனை வெளிப்படுத்தி காட்டுகின்றீர்களா? कि कुरान करीम हमें நீங்கள் நீதியை நிலைநாட்டுவது பற்றிய இஸ்லாமிய போதனையின் தரம் எவ்வளவு உயர்வானது என்றால் लेकिन ஒரு பகைவரின் பகைமை கூட அவருடன் நீதியுடன் நடந்து கொள்ளாமலும் அவரது உரிமைகளை பறிப்பதற்கும் உங்களை தூண்டக்கூடாது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் என்ன நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதில் திருக்குரானை மேற்கோளாக காட்டி நீங்கள் கூறுகின்ற அனைத்து கட்டளைகளும் மிகவும் சிறந்ததும் அழகானதுமாகும். ஆனால் அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்படுகின்றீர்களா? रोजमर्रा के मामलात में நீங்கள் மற்ற முஸ்லிம்களை பற்றி அவர்கள் வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொள்ளவில்லை, तुम इस्लाम की இதனால்தான் அவர்களின் நிலை இவ்வாறு இருக்கின்றது, அவர்களில் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கழுத்துக்களை வெட்டுகின்றனர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். होना चाहिए ருஹமாவு பைனஹும் அவர்கள் தங்களுக்கிடையில் மிகவும் கருணையுடன் நடந்து கொள்வர் என்பதற்கேற்ப தங்களது செயலில் அதனை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, அதற்கு நேர் மாற்றமாக அவர்கள் செயல்படுகின்றனர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் நீங்களோ வாக்களிக்கப்பட்ட மசீஹை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். तुम्हारे நீங்கள் கூறுவதற்கேற்ப உங்களது ஒவ்வொரு செயலும் திருக்குரானின் போதனைக்கேற்ப இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் பிறகு எந்த ஆன்மீக மற்றும் செயல் புரட்சியின் பக்கம் நீங்கள் எங்களை அழைக்கின்றீர்கள்? कहते हो कि उन्होंने मसीह मौत இவ்வாறு கேட்பவர்கள் கேட்கின்றனர். की हालत है कि वो एक दूसरे உங்களைப் போன்றே நாங்களும் இருக்கின்றோம், உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று அவர்கள் கேட்பார்கள். हार नहीं होता। எனவே எப்போதும் நான் நினைவில் கொள்ள வேண்டும், इसके उलट எங்கு அகமதி என்ற நிலையில் लेकिन तुम அறியப்படுகின்றாரோ அங்கு அவரது பொறுப்பு மிகவும் அதிகமாகி விடுகின்றது. को அவர் அகமதியாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக அவர் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் अगर नहीं பிரதிநிதியாக ஆகின்றார். எனவேதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் तुम हमें நீங்கள் நம்முடன் உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி நமக்கு அவப்பெயரை தேடித் தராதீர்கள் என்று கூறினார்கள். हमारे எனவே எந்த ஒரு அகமதியின் தீய செயலும் हमेशा में याद रखना चाहिए। அவருடன் மட்டும் தொடர்புடையதாக இருப்பதில்லை, மாறாக அது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை சென்றடைகின்றது. இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். இதனை ஒவ்வொரு அகமதியும் கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். बल्कि இவற்றையெல்லாம் கண்முன் நிறுத்தி செயல்படும் போது ஒவ்வொரு அகமதியும் அகமதியத்தின் தூதுவராக ஆகிவிடுவார். होकर हमें बदनाम न करो। ஒவ்வொரு அறிமுகமும் உலகின் பார்வையில் அவரை எந்த அளவு பெரிதாக காட்டும் என்றால் அவர்கள் உங்கள் பக்கம் தாவி வருவார்கள். நீங்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரதிநிதியாக ஆகிவிடுவீர்கள். ये बहुत अहम बात தப்லீகிற்குரிய உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். உலகவாதிகளின் உலகம் மற்றும் மறுமையை சரி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வின் அருள்களை ஈர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். हर तारुफ எனவே இவற்றை பெறுவதற்காக நாம் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். ஐவேளை தொழுகைகளை ஜமாத்தாகவும் சரியான முறையிலும் தொழ வேண்டியது அவசியமானதாகும். பள்ளிவாசலுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டியது அவசியமானதாகும்.
கடமையாக்கப்பட்ட வணக்கங்களுடன் நஃபிலான வணக்கங்களையும் செய்து இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துவது அவசியமானதாகும். அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். ஒவ்வொரு அகமதி ஆணும் பெண்ணும் தங்களது இந்த பொறுப்பை புரிந்து கொள்வது அவசியமானதாகும். நீங்கள் மிகவும் ஆர்வத்துடன் இங்கு வசிப்பவர்களிடம் நாங்கள் எங்களது பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் மரியம் என்று பெயர் வைத்துள்ளோம் என்று கூறுகின்றீர்கள். இந்த மக்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் மதிக்கின்றனர். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கும் பிரியமானவர்கள்தான். அவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஆவார்கள் என்று நாம் அவர்களிடம் கூறுகின்றோம். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயாராக இருந்ததால் மட்டும் அவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா அவர்களது நன்மை மற்றும் தக்வாவின் தரத்தை பார்த்து அவர்கள் மீது தனது அன்பின் பார்வையை செலுத்தினான். நீங்கள் ஹஜ்ரத் மரியமிடம் இருக்கின்ற தனி சிறப்புகளை கடைபிடியுங்கள் என்று நம்பிக்கையாளரும் அல்லாஹ் கூறினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள். இறைவன் மீது உள்ள அச்சத்தின் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் அதனை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். பிறகு இறைவனுக்கு அவர்கள் முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நேர்மை உண்மை ஆகியவற்றில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஒவ்வொரு உண்மையான முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நட்பண்புகளை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். நான் அகமதி சிறுமிகளிடமும் பெண்களிடமும் இங்கு கூறிக்கொள்கின்றேன். இங்குள்ள மக்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மதிப்பளிக்கின்றனர் என்றால் மதிப்பளிப்பதை மட்டுமே அவர்கள் செய்கின்றனர். அவர்களிடமிருந்து அவர்களது நட்பண்புகளை கடைபிடிக்க அவர்கள் முயற்சி செய்வதில்லை. இது அவர்களது பலவீனமாகும். ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கின்ற ஆணும் பெண்ணும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ்விற்கு உண்மையான முறையில் கீழ்ப்படிவோராக இருந்தவாறு அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். அந்த கட்டளைகளில் ஒரு கட்டளைதான் வெட்கத்தை பேணுதல் மற்றும் பர்தாவை பேணுதல் பற்றிய கட்டளையாகும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் இதை பற்றி கூறியுள்ளான். எனவே அல்லாஹ்வை வணங்குவதுடன் வெட்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஆடையை அணிவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அனைவருக்கும் அவனது விருப்பத்திற்கேற்ப தங்களது வாழ்க்கையை கழிப்பதற்கும் உண்மையான மூமினாக ஆகுவதற்கும் தௌஃபீக்கை வழங்குவானாக. உலகில் மூழ்வதற்கு பகரமாக இறை வணக்கத்திற்கான உரிமையை செலுத்துவோர்களாக நம்மை ஆக்குவானாக. பரஸ்பரம் நம்மில் ஒருவரை மற்றவரது உரிமைகளை செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் போதனை செய்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். நான் உண்மையாகவே கூறுகின்றேன், எனது வருகையின் நிகழ்வை அல்லாஹ் நட்பாக்கியம் உள்ளவர்களுக்காக ஏற்படுத்தியுள்ளான். இதிலிருந்து பலன் பெறுபவர்கள்தான் அருளுக்குரியவர்கள். என்னுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ள நீங்கள் இந்த விஷயத்தில் ஒருபோதும் பெருமை கொள்ள வேண்டாம். அதாவது நாம் பெற வேண்டியதையெல்லாம் பெற்றுவிட்டோம் என்று பெருமை கொள்ள வேண்டாம். இந்த நிராகரிப்பவர்களை விட நீங்கள் நட்பாக்கியத்தின் அருகில் இருக்கின்றீர்கள் என்பது உண்மைதான். இந்த நிராகரிப்பாளர்கள் கடுமையாக மறுத்ததன் மூலமும் என்னை அவமதித்ததன் மூலமும் இறைவனை வெறுப்படைய செய்துள்ளனர். நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவாறு இறைவனது கோபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள கவலைப்பட்டீர்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் உண்மையான விஷயம் இதுவாகும். இப்போது நிரந்தர வாழ்விற்கான இறைவன் உருவாக்கியுள்ள அந்த நீரூற்றிற்கு அருகில் நீங்கள் வந்துள்ளீர்கள். ஆனால் தண்ணீர் அருந்துவது இப்போது எஞ்சி இருக்கின்றது. எனவே இறைவனின் கருணையாலும் அருளாலும் அவன் உங்களை தண்ணீர் குடிக்க வைப்பதற்காக அவனிடம் அதற்கான தௌஃபீக்கை கேளுங்கள். ஏனென்றால் இறைவன் இல்லாமல் எதுவும் நடக்க முடியாது. அதாவது இறைவனே இதற்கான நல்வாய்ப்பை வழங்குகின்றான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், எனக்கு நிச்சயமாக தெரியும், எவர் இந்த நீரூற்றிலிருந்து அருந்துவாரோ அவர் அழிந்து விட மாட்டார். ஏனென்றால் இந்த தண்ணீர் வாழ்வை வழங்குகின்றது, அழிவிலிருந்தும் காப்பாற்றுகின்றது, ஷைத்தானின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கின்றது. இந்த நீரூற்றிலிருந்து வயிறு நிரம்ப தண்ணீர் குடிப்பதற்கான வழிமுறை என்ன? இறைவன் நிலைநாட்டியுள்ள 2 உரிமைகளை செலுத்துங்கள், அவற்றை முழுமையாக செலுத்துங்கள்.
அவற்றில் ஒன்று இறைவனுக்குரிய உரிமையாகும், மற்றொன்று படைப்பினங்களுக்குரிய உரிமையாகும். அல்லாஹ் நமக்கு இந்த உரிமைகளை செலுத்துவதற்கான தௌஃபீக்கை வழங்கிக் கொண்டே செல்வானாக. இந்த நீரூற்றிலிருந்து அதிகம் அதிகம் அருள்களை பெறுபவர்களாக நாம் ஆவோமாக. பிறகு இந்த அருள்களிலிருந்து உலகிற்கும் அருள்களை வழங்கக்கூடியவர்களாக நாம் ஆவோமாக. பள்ளிவாசல் தொடர்பான சில விவரங்களை கூறுகின்றேன். உலகின் கவனம் இதன் பக்கமும் அதிகமாக இருக்கின்றது. 2010 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இதற்கான அடிக்கல்லை நான் வைத்தேன். இதற்கான நிலத்தின் பரப்பளவு 2400 சதுர மீட்டர் ஆகும். இது 3/4 ஏக்கரை விட சற்று குறைவானதாகும். பள்ளிவாசல் இருக்கும் இடம் 270 சதுர மீட்டர் ஆகும். 2009 ஆண்டில் 5,15,000 ஐரோப்பிய ஏரோக்களுக்கு இந்த இடம் வாங்கப்பட்டது. அதில் ஒரு கட்டப்பட்ட வீடும் இருந்தது. பிறகு பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏறக்குறைய 11 லட்சம் ஏரோ செலவாகியுள்ளது. மெயின் ஹால் மற்றும் ஏனைய இடங்களையும் சேர்த்து ஏறக்குறைய 200 பேர் இந்த பள்ளிவாசலில் தொழ முடியும். இந்த பள்ளிவாசலுடன் 2 அலுவலகங்களும் உள்ளன. நான் ஏற்கனவே கூறியிருந்தது போன்றே ஒரு வீடும் இருந்தது. அது 3 அறைகளை கொண்ட வீடாகும். அதில் சமையல் அறையும் கட்டப்பட்டுள்ளது. 70 வண்டிகள் நிற்கும் அளவுக்கு பார்க்கிங்கிற்கான வசதி இருக்கின்றது. சிறந்த லொகேஷனில் இந்த இடம் இருக்கின்றது. இதற்கு பக்கத்தில் குதிரைகளின் ஓட்டப்பந்தயம் நடைபெறுகின்ற ரேசிங் கிரவுண்டும் இருக்கின்றது. இங்கிருந்து பள்ளிவாசல் மிகவும் அழகாக தெரிகின்றது. திருவிழாக்கள் நடைபெறும் போது முக்கிய பிரமுகர்கள் குதிரை பந்தயத்தில் கலந்து கொள்ள வருவார்கள். அங்கிருந்து பார்க்கும்போது பள்ளிவாசலின் காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த குதிரை பந்தயத்தில் இங்குள்ள 40,000 பேர் கலந்து கொள்கின்றனர். வெளியிலிருந்து மக்கள் இங்கு வரும்போது பள்ளிவாசலின் அறிமுகமும் மேலும் அதிகமாக ஏற்படும். இது அதிகமாக மக்கள் குடிபுகுந்துள்ள இடமாகும். இங்கே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த இடத்தை கடந்து செல்கின்றனர். மாணவர்கள் தங்கும் விடுதி ஒன்றும் இதற்கு அருகில் இருக்கின்றது. இங்கிருந்து 10 நிமிட பயண தொலைவில் கால்வே ஏர்போர்ட்டும் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலுடன் சேர்த்து இதற்கு பிறகு வேறு 2 வீடுகளும் வாங்கப்பட்டுள்ளன. அவற்றிலும் சிறந்த முறையில் தங்கும் வசதி இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த முழு காம்ப்ளெக்ஸையும் அல்லாஹு தாலா எல்லா வகையிலும் அருளுக்குரியதாக ஆக்குவானாக. மேலும் இங்குள்ள மக்களுக்கு இந்த பள்ளிவாசலுக்கான உரிமையை செலுத்துவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. इस मस्जिद का हक अदा करने की भी तौफीक अता फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر